உங்கள் டிஜே என்ன டிஜே ஃபீலாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் வெள்ளங்கிரி மலை போக போகிறோம். நானும் ஹபீபுல்லானும் சேர்ந்து தான் போக போகிறோம். இந்த ட்ரிப்பு வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் வர மாதிரி நினச்சிங்க. உங்களுக்கும் மூச்சு வாங்க வாய்ப்பு உண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆரம்பத்துலேயே ஒரு இளநியை குடிச்சிட்டு போகலாம். இளநியை குடிச்சிட்டு போனால் தெம்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்ம குளிக்க கூட இல்லை, ஆனால் இளநியை குடிச்சிட்டு நான் 6வது மலையில் தான் போய் குளிக்க போகிறேன். தெம்பாக ஆகிக்குவோம். கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டிங்கிற இடத்துல தான் இந்த வெள்ளங்கிரி மலை அமைஞ்சிருக்கு. மொத்தம் 5833 அடி 7 மலைகளை கொண்டு இருக்குது. 7 மலைகளையும் ஏறணும்னா சாதாரண காரியம் கிடையாதுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். முக்கால்வாசி மார்ச் மாதம் தான் வந்து அதிக அளவில் பக்தர்களை உள்ளே விட்றாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் வந்து தண்ணி கிடைக்காம மேலே உள்ள விலங்குகள்லாம் கீழே வந்துடும். அதாவது யானை அந்த மாதிரி விலங்குகள்லாம் அந்த டயத்தில் நம்ம போனால் தான் கொஞ்சமாக சேஃப்டியாக இருக்கலாம். நம்ம உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செக் பண்ணுவாங்க நம்ம பேக்லாம். அதில் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் எல்லாத்தையும் அவங்களே கீழே எடுத்துக்குவாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் கூட ஒரு 20 ரூபா கொடுத்து டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டிலே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் குச்சி நீங்கள் கண்டிப்பாக அந்த மலைக்கு வாங்கிக்கணும். அது கீழே 20 ரூபா. ஆனால் கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா அந்த குச்செல்லாம் பக்தர்கள் போட்டிருப்பாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டே போகலாம். நீங்கள் 20 ரூபாய் இதில் கூட சேவ் பண்ணிக்கலாம். வாங்க மலையாக ஏறி பார்ப்போம் முடியுதா என்னன்னு. காலேஜ் ஸ்கூலு படிக்கும்போது தான் படினாங்க. ஆனால் காலேஜ் முடித்து வேலை வந்ததுக்கப்புறமும் எத்தனை படி பாருங்க. இதுக்கே நாக்கு தள்ள ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா என்னோடய எனர்ஜியெல்லாம் வந்து நைட் தூங்காதனால அப்படியே போயிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஏறி தான் தீருவோம். ஏன்னா நம்ம திருத்துறைப்பூண்டிக்காரன். நானும் அசால்ட்டாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு வாலிப வயசு தானே, 22 வயசு தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா நம்மளாலே முடியலை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட்டக்குன்னு வெடிக்கிற மாதிரி இருக்குது ஹார்ட்டு. வெயிலும் வேறு அடிக்க ஆரம்பிச்சிட்டு. கரெக்டாக மணி 8:30. ஆனால் நம்ம மலை ஏறி இருக்கோம். எவ்வளோ மலை ஏறி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காவாசி கூட இல்லைங்க. இனிமேல் தான் மிச்ச மலையும் ஏறணும், பார்ப்போம். வெள்ளங்கிரியோட மலை மட்டுமே பழனியோட டபுள் மடங்கு பெருசு. அப்போனா நீங்களே யோசிச்சிங்க அந்த 7 மலையை எப்படி நம்ம ஏற போகிறோன்னு. நானாவது நிம்மதியாக ஏறிட்டு இருந்தேன். நம்ம ஹபீபுல்லா அண்ணன் சமதளம் வந்துட்டுன்னு நான் சந்தோஷமாக ஏறி போய் பார்த்தா, ஆனால் சங்குதிர மாதிரி இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு சந்தோஷமும் இல்லையானா நம்ம இன்னும் ஒரு மலையை கூட ஏறி முடிக்கலை. ஒரு மலையை ஏறி முடிச்சுட்டு வெற்றிகரமாக நம்ம ஒரு மலையை ஏறிட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எப்படியோ அடித்து பிடிச்சி நம்ம மலையை ஏறிட்டோம். நம்ம மலையை எப்படி ஏறிட்டோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, அங்கே கடை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளை விநாயகர் கோயிலும் இருக்கும். தர்பூசணி, வெள்ளரிக்காய் இல்லைன்னா ஜூஸு அந்த மாதிரி எதனா வாங்கிங்க. ஏன்னா மேலே ஏற உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படும். எனக்கு வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ கீழே வாங்கிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். இதுதான் என்ன பண்ணுறது, அவங்களும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க, நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகே, நம்ம முதல் மலையை வெற்றிகரமாக ஏறிட்டோம். அதனால் ஒரு சந்தோஷம். இன்னும் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 6 மலை இருக்குது. அதை நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹபீபுல்லான்னு அப்பையிலேருந்து மொதப்படி எடுத்து வைக்கிறதுலேருந்தே சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் ஈஸியாகலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போவோம், இதனால வந்துட்டோம், போய் தானே ஆகணும். வாங்க. முதல் மலை தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அப்படியே இப்படி ஏறினுச்சு. இது ஆனால் ஓரளவு ஸ்லோப்பாக இருக்குது, நடக்கிறது ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு குச்சி தேவையில்லை, ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டே போனால் அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது 2வது மலை. அதனால் 2வது மலை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம், ஜாலியாக போகலாம் பாட்டு பாடிக்கிட்டு. மேலே வந்துட்டோம். இது வரைக்கும் தண்ணி பாட்டிலுக்கு ஸ்டிக்கர்லாம் 20 ரூபா கொடுத்து ஓட்டினேன். ஆனால் அதில் தண்ணி பிடிக்க மறந்துட்டேன். அதனால் இது வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு மூடியாக குடித்து ஒவ்வொரு மலையாக ஏறுறோம். மலையை ஏறுறோம். சந்தானத்துக்கு அந்த சாக்லேட்டில் வந்து தெம்பு இருந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஒரு ட்ராப்பில் வந்து தெம்பு வரும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு மலையாக போகிறோம். 2வது மலை வந்து வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. எதனால் வழுக்கு பாறைன்னா, வழுக்கிட்டு கீழே போயிடுவோம். அதனால் செருப்பை கழட்டிட்டு நீங்கள் வெறும் காலில் போனீங்கன்னா ஓரளவு கிரிப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வலிக்கிட்டு கீழே தான் போகணும். மலைக்கு திரும்ப ஏறது கஷ்டம். அப்புறம் 2வது மலையில் உங்களுக்கு தண்ணி ஊற்றும் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் மூஞ்ச கழுவிட்டு தண்ணியை பிடிச்சிக்கிட்டு போனீங்கன்னா தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது குடிக்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு எனர்ஜி வந்த மாதிரியே இருக்கும். ஒரு வழியாக 2வது மலையும் ஏறி முடித்ததை எப்போ நீங்கள் பார்க்கலான்னா, பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். அந்த குகையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து 2வது மலையை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் சந்தோஷப்பட்டுங்க நம்ம 2வது மலையை வந்து அடைஞ்சிட்டோன்னு. அதுக்கப்புறம் 3வது மலை இருக்குது பாருங்க, அது நம்மளாம் என்ன பாடுபடுத்த போகுதுன்னு இனிமேல் தாங்க பார்க்கணும்.
காலையில் அப்படியே சன்ஃப்ளவர் மாதிரி பொலியோடு வந்தேன். இப்போ சாணியில் முக்கின ஃப்ளவர் மாதிரி ரொம்ப வாடி போயிட்டேன். பத்தாததுக்கு 2வது மலை தான் ஏறி இருக்கோம். இதுதான் 3வது மலை ஸ்டார்டிங்கு. இதுக்கே நாக்கு தள்ளுது. ட்ரை பண்ணி எப்படி ஏறிடுவோம். கீழேருந்து ஏறும்போதே சொன்னாங்க 3வது மலை 4வது மலை கஷ்டம்னு. ஆனால் மலையும் 2 மலையுமே எங்களை போட்டு 2 ஆக்கிட்டு இதில் 3வது மலை ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஏறுறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கலையெல்லாம் வச்சு ஒரு கவரில் வாங்கிட்டு வந்தோம் 5 ரூபா பாக்கெட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பேப்பரில் தான் கொண்டு போகணும்னு அங்கேயே பிரித்து கொட்டிட்டோம். அதான் இங்கே உட்காந்து அப்படியே ஃப்ரீயாக கடலை போட்டுக்கிட்டு இருக்கோம் வெள்ளங்கிரி மலையில். கொஞ்சம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை அடிக்கடி பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாக்கெட்டில் கொட்டிக்கிறோம். இது அப்பப்போ வந்து நம்ம போகிற வழியில் ஒவ்வொன்றா எடுத்து தின்னுக்கலாம். அதனால் நீங்களும் இது மாதிரி வந்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூலில் எல்லோரும் கடலையை போட்டுக்கிட்டு கணக்கு வாத்தியார் பாடம் நடத்தும் போது ஒவ்வொன்றா எடுத்து தின்னுட்டு இருப்பீங்க. அதை நீங்கள் மைண்டில் ஏற்றுங்க. இடையில இது மாதிரி பன்னு அந்த மாதிரி திங்கிறது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதனால் முடிஞ்சாலும் இடையில நின்று சாப்பிட்டு போங்க. உங்களுடைய ரொம்ப நல்லது. டிஜிஎஃப் நம்ம 3வது மலையை முக்கி ஏறிட்டு இருக்கோம். உங்களுக்கு பெஸ்ட்டான உடை எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரௌசரு தான். நீங்கள் வந்து ட்ரௌசரை போட்டுங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. நான் ட்ரௌசரு கொண்டு வர மறந்துட்டேன். நீங்கள் வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி ட்ரௌசர் போட்டே வாங்க. ஏன்னா வந்து இங்கே லேடிஸ் வந்து அலோடு கிடையாது. 5 வயசு பாப்பாலேருந்து 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த மாதிரி தான் குறிப்பிட்ட ரூல்ஸ் வச்சு தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கூச்சப்பட தேவையில்லை. சரியாக வரலாம். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா எரிஞ்ச இடம். இது எரிஞ்சதோட காரணத்தால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக தெரியுது. மற்ற நாளில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என் மூஞ்செல்லாம் எரியுது, அந்தளவு வெயில் அடிக்குது. யார் பார்த்த வேலைன்னு தெரில. இதனால ஒரு 2 நாள் அலௌடு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் கீழே ரொம்பவே செக் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் அந்த நெருப்பு உண்டாகிற பொருள் எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது தப்பு. எடுத்துகிட்டு வரவங்களையும் அனுமதிக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4வது மலை வந்துட்டோம். இந்த 4வது மலையில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈசா வந்து பேஸாக தெரியும். ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்கிறது நல்லது கிடையாது. அத்தனைக்கும் ஆசைப்பட்டால் நக்கிட்டு தான் போகணும். எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வெள்ளங்கிரி வருவாங்க. அதனால் நீங்கள் ஈசாவா வெள்ளங்கிரியான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி வாங்க. ஈசாவுக்கு போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். அவர் உங்களை ஏமாத்துறாரு மக்களே, போகாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கவே வேறு லெவல் வியூவாக இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா 5வது மலையெல்லாம் போய் சேர முடியாது. ஏன்னா இதுதான் 4வது மலை. நம்ம 5வது மலைக்கு போகணும். இப்படியே விட்டுருந்தோம்னா 5, 6ன்னு இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவு சீக்கிரம் போகணும். முடிஞ்ச அளவு எங்கேயும் உட்காராதீங்க. முடிஞ்ச அளவு போயிட்டே இருங்க. எவ்வளோ கால் வலிச்சாலும் சரி போயிட்டே இருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5வது மலைக்கு வந்துட்டோம். இந்த 5வது மலை வந்து ஓரளவு சறுக்கலாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு உலக உருண்டை மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து 5வது மலையோட முடிவு. அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அது பாக்கெட்டில் கல்லை வச்சுருங்க. இந்த கல்லை வந்து பார்த்திங்கன்னா நிலக்கல்லையாக தான் இருந்துச்சு. வேர்வையில் வந்து இது உப்பு கல்லையாக மாறிட்டு இப்போ இதை தின்னுட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ஏதோ 5வது மலையை முடிக்க போகிறோம். 6வது மலையில் குளிப்போம். 7வது மலை ஏறுவோம். திரும்ப ரிட்டன் வருவோம். இப்போ தாங்க அழகாக உட்காந்துருக்கோம் 5வது மலையில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனால் 5வது மலை ஓரளவு ஓகே தாங்க, வந்து தெரில. இத்தனை மலை ஏறினதுக்கு 5வது மலை ஒரு சமமாக இல்லாமல் மேடாகவும் இறக்கமாகவும் இருந்துச்சு. ஆனால் அதில் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சமமாக இருந்துச்சு. சமமாக தான் ஏறுற மாதிரி இருந்துச்சு, சமமாக தான் இறக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரு சீக்கிரம் அந்த மாதிரி தெரிஞ்சுது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம 5வது மலையை முடிச்சிட்டோங்க. 6வது மலையாவது நல்லபடியாக இருக்குன்னு பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். இதை முடிச்சுட்டு அப்படியே அந்த தெரியுது பாருங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை. அந்த மலைக்கு தான் நம்ம போகணும். பார்க்கவே ரண கொடூரமாக இருக்குதுங்க. சரி
அதான் நேற்று நைட்டு வந்தோம். காலையில் குளிக்காமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6வது மலையில் தண்ணி நல்லாயிருக்கும், மூலிகை தண்ணி அப்படின்னாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் குளிக்காமல் இவ்வளோ நேரம் கழித்து 6வது மலைக்கு வந்துட்டோம். அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஓடுது பாருங்கள். இதுதாங்க அந்த ஆறு, செம்மையான ஆறு. செம்மையான ஆறு தான். இப்போதைக்கு இந்த தண்ணி வரது கம்மியாக இருக்கிறனால அப்படி இருக்குது. அண்ணன் பெரிய உங்களுக்கு பேக் பெல்ட் அடிச்சு கேட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு உங்களோட 2 காலை மட்டும் நல்லா நினச்சிங்க. அவ்வளோ வலி இருக்கும் காலில். நீங்கள் உங்கள் காலை மட்டும் நினச்சோடனே அவ்வளோ இதமாக இருக்கும். நீங்கள் 7வது மலை ஏறுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணியில் கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு போங்க. அப்போ தான் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஒரு வழியாக நம்ம 6வது மலையில் குளிச்சிட்டோம். குளித்ததுக்கப்புறம் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் கை விட்ட மாதிரி அவ்வளோ குளிர். அதுலேயும் தலையை விட்டு முழுகி இப்போ 7வது மலைக்கு போக போகிறோம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இனிமேல் வந்து நம்ம ஈஸியாக போகலாம், ஜாலியாக போகலாம், ஹாப்பியாக போகலாம். ஏன்னா அந்தளவு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அந்த தண்ணியில். வாங்க 7வது மலையும் போயிட்டு கடைசி ஃபைனலை தொடுறோம். பாருங்கள் மலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த குச்சிக்கும் சட்டைக்கும் வேஷ்டிக்கும் ஆடு மேய்க்கிற மாதிரியே இருப்பேன். பட் நான் அப்படி கிடையாது. ஓகே, இப்போது அண்ணன் வேறு லெவலில் நம்மளுக்கு கம்பு சுற்றி காட்டிய காரணத்தினால் என் மண்டையை உரி அடிக்கிற மாதிரி அடிச்சிடாதீங்க. சைட்லேருந்து பார்க்க செம்மையாக இருக்குண்ணே. சைடு வியூவிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா என்ன மாதிரி யூத்தாலே ஏற முடியல அப்படிங்கும்போது உங்களை மாதிரி சின்ன பசங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இருந்தாலும் 50 வயசுலாம் இப்போ யூத்துன்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஏன்னா உங்களை நீங்களே ஏன்னா சொல்லிக்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன் அப்போன்னு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வெள்ளங்கிரியை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. வீடியோ கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டுமேனு நான் கொஞ்சம் ஓடியெல்லாம் வந்தேன். கால் செமையாக பெண்டு கழுவிட்டு. அதனால் நீங்கள் ஓடியெல்லாம் வராதிங்க. நார்மலாக நீங்கள் நடந்தாலே போதும். 7வது மலையை அழகாக ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்தது 7வது மலை தான். ஒரு வழியாக 7வது மலைக்கு இதனால் வந்துட்டேன். என்னால் நிற்கக்கூட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடல, மயக்கமாக வருது. ரொம்பவே அப்படியே கேராக இருக்குது. ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் தான். நான் உள்ளே போய்ட்டு அதையும் வீடியோ எடுத்துடுவேன் உங்களுக்காக. மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும்தாங்க இருக்கிறேன். எல்லாருமே ஏறி இறங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் கடைசி வரைக்குமே என்னால் ஏறவே முடியல. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ஒரு நல்ல வைப்பு கிடைக்குது. ஒரு வழியாக வந்து நம்ம வெற்றிகரமாக நம்ம பயணத்தை முடிச்சாச்சு. நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இருந்தாலும் மேலே வந்ததுக்கப்புறம் உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 7 மலையை நம்மளாம் தாண்டி வந்தோம் அப்படின்னு. இறங்குறதெல்லாம் ஈஸியாக நம்ம இறங்கி தான் ஆகணும். ஏறணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் நம்மளால் பாதியிலே நிப்பாட்ட முடியும். ஆனால் ஏறிட்டோம்னா இறங்குறோங்கிறது ஒன்று கண்டிப்பாக வந்து தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய இடம் தான். ஒரு உங்களோட உடலை வந்து சோதிக்கிற ஒரு இடமா இந்த இடம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க. இத்துடன் நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு டிஜே.